Welcome to Tanu Science. In this video, we'll learn the answers for short answer questions. That is question number 6 to 13 from chapter 14, Transportation in Plants and Circulation in Animals of class 10. Question number 6. Why is the circulation in man referred to as double circulation? This superior vena cava, inferior vena cava, அதுக்கப்புறம் கரோனரி சைனஸ் இது மூணுமே என்ன பண்ணுமோ அப்படின்னு சொன்னால் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி எதுக்கு கொடுக்குன்னு சொன்னால் இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு கொடுக்கும். அப்போ இந்த சுப்பீரியர் வெனக்கேவா, இன்ஃபீரியர் வெனக்கேவா, அதுக்கப்புறம் ஒன் மோர் வந்து என்ன சொன்னோம், கரோனரி சைனஸ். இது மூணுமே என்ன பண்ணோம்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணி ரைட் ஏட்ரியத்துக்கு கொடுக்கும். இந்த ரைட் ஏட்ரியத்திலிருந்து இந்த ட்ரைகஸ்பிட் வால் வழியாக எங்கே போவோம்னு சொன்னால் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போவோம். அப்போது ரைட் வென்ட்ரிக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பல்மனரி ட்ரங்க்குக்கு போகும். ஸோ இது ஒரு சைக்கிள். ஸோ ரைட் ஏட்ரியத்திலிருந்து ரைட் வென்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் பல்மனரி ட்ரங்க். ஸோ திஸ் இஸ் ஒன் சைக்கிள். நெக்ஸ்ட்டு ஒன் மோர் சைக்கிள் அப்படின்னா இந்த பல்மனரி வீன்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரியலுக்கு போகுது. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து அயோட்டா மூலமாக நம்ம ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் போகுது. அப்போ இது ஒரு சைக்கிள். பல்மரி வீன் டு லெஃப்ட் ஏட்ரியம் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல், தென் லெஃப்ட் வென்ட்ரியல் டு அயோட்டா. அப்போது இங்கே ஒரு சைக்கிள் வருது, இங்கே ஒரு சைக்கிள் வருது. அப்போது வந்து 2 சைக்கிள்ஸ் வந்து நடக்கிறதுனால blood circulates twice through the heart in one complete cycle. So it is called a double circulation. We will see how to write. When blood circulates twice through the heart in one complete cycle, it is called double circulation. Next, question number 7. What are heart sound? How are they produced? The heart sound எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த rhythmic closure and opening of the valves, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வு, அதுக்கப்புறம் இந்த பைகஸ்பிட் வால்வு, அதுக்கப்புறமா செமிலூனார் வால்வ். செமிலூனார் வால்வ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த பல்மரி வால்வும் அயோட்டிக் வால்வும் ரெண்டும் சேர்ந்தது என்னன்னு சொன்னால் செமிலூனார் வால்வ். ஸோ பல்மரி வால்வ் வந்து எதில் இருக்குன்னா பல்மரி ட்ரங்க்கில் இருக்கும். அயோட்டிக் வால்வ் எங்கே இருக்குன்னா அயோட்டாவில் இருக்கும். இந்த பல்மனரி வால்வ் அண்ட் அயோட்டிக் வால்வ் இது ரெண்டும் சேர்ந்தால் செமிலூனார் வால்வ். அப்போ இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ், அதுக்கப்புறம் இந்த செமிலூனார் வால்வ், இந்த 3 வால்வ்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங். ஸோ இது வந்து அந்த வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனாலே ஓப்பன் ஆகிறதுனால உங்களுக்கு சவுண்டு வருதான். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் எப்படி வருதுன்னா லப் அப்படின்னு வருதான். அந்த லப் சவுண்ட் எதனாலன்னு சொன்னால் க்ளோஷர் ஆஃப் இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆக சொல்லுவோம், இந்த பைகஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆக சொல்லுவோம், லப் என்ற சவுண்ட் வரும். செகண்ட் சவுண்ட் என்னது டப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் சவுண்ட் எப்படி வருதுன்னு சொன்னால் க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ், அதாவது இந்த பல்மனரி வால்வும் இந்த அயோட்டிக் வால்வ், அதாவது செமிலூனார் வால்வ் பொதுவாக சொல்லுவோம். அந்த செமிலூனார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால டப் சவுண்ட் வருது. அப்போது ஆர்ட் சவுண்ட்னா லப் டப். ஸோ எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால் ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வ்ஸ் காசஸ் த sound of the heart. The first sound lub due to the closing of the tricuspid valve and bicuspid valve. The second sound dub is produced by the closure of semilunar valve. We will see how to write. So simple சொன்னா அந்த valves வந்து க்ளோஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த லப் டப் சவுண்ட் வந்து வருது. The rhythmic closure and opening of the valves cause the sound of the heart. The first sound lub is produced by the closure of tricuspid and bicuspid valves. The second sound dub is produced by the closure of semilunar valves. Next, question number 8. What is the importance of valves in the heart? இப்போ வால்வ்ஸ்ன்னு பார்த்தா மொத்தம் 4 இருக்குது. பல்மனரி வால்வு, அயோட்டிக் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு, அப்புறம் பைகஸ்பிட் வால்வ். இந்த பல்மனரி வால்வும் அயோட்டிக் வால்வும் ரெண்டும் சேர்ந்தது என்னென்னு சொல்லலாம்னா செமிலுனார் வால்வுன்னு சொல்லலாம். அப்போ இது ஒன்றே ஒன்றுன்னு சொன்னால் ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ். அப்படி பார்த்தா 3 வால்வ் வரும். ஸோ வால்வ்
என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட், அதாவது பிளட்டு வந்து போகிறத வந்து ஒழுங்குபடுத்துது. அதே மாதிரி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீஆக்சிடென்ட் பிளட் எங்கேருந்து எங்கே வரும்னு சொன்னால் சுப்பீரியர் வெனக்கேவா, அப்புறம் இன்ஃபீரியர் வெனக்கேவா, அதுக்கப்புறம் கரோனரி சைனஸ்லேருந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து டீஆக்சிடென்ட் பிளட் வரும். இந்த பிளட் எதுக்கு போகணும்னு சொன்னால் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகணும். அப்போ ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு தான் போகுமா தவிர ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ரைட் ஏட்ரியத்துக்கு போகாது. அப்போ அந்த பிளட்டு வந்து ஒரே டிரெக்ஷனில் வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறதோட வேலை தான் வால்வ்ஸோட வேலை. அதே மாதிரி இந்த இடத்துல பல்மனரி வீன் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கொடுக்கும். லெஃப்ட் ஏட்ரியலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆக்சிஜனேட் பிளட்டை வந்து வாங்கும். அப்படி வாங்க சொல்ல ஒரே டிரெக்ஷனில் தான் போகும். லெஃப்ட் ஏட்ரியம் தான் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு கொடுக்கணும். அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு கூட கொடுக்காது. ஏன்னா அந்த வால் வந்து என்ன பண்ண சொன்னால் பிளட்டை வந்து சிங்கிள் டைரெக்ஷனில் அலோவ் பண்ணோம். அதே மாதிரி ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் பிளட்டு போகிறதுக்கு அது அலோவ் பண்ணாது. அதனால் வால்வ்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வால்வ்ஸ் in the heart regulate the flow of blood in single direction and prevent backflow of blood. Valves in the heart regulate the flow of blood in a single direction and prevent backflow of blood. Question number 9. Who discovered RH factor? Why was it named so? RH ஃபேக்டரை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு சொன்னால் லான்ஸ் ஸ்டீனர் அண்டு வீனர். எப்போனா 1940 கண்டுபிடிச்சாங்க. எதில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் ரீசஸ் மங்கியில் கண்டுபிடிச்சதுனால அந்த RH ஃபேக்டர் நேம் வச்சுருக்கிறாங்க. ஸோ RH ஃபேக்டர் வாஸ் டிஸ்கவர்ட் பை லான்ஸ் ஸ்டீனர் அண்ட் வீனர் இன் 1940 இன் ரீசஸ் monkey. Hence it is called RH factor. Question number 10. How are the arteries and veins structurally different from one another? This is structure of blood vessel. One is artery, another one is vein. They are connected by the capillaries. Now we'll see the difference between arteries and veins. Artery, these are distributing vessel. டிஸ்ட்ரிபியூட்டிங் விசில்னால் இந்த ஆர்டரி தான் என்ன பண்ண சொன்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து நம்ம பாடியில் வந்து எல்லா பார்ட்ஸுக்குமே கொடுக்கும். வீன் என்ன பண்ணணுன்னு சொன்னால் அந்த டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து நம்ம பாடி பார்ட்ஸில் இருக்கிற எல்லா இடத்துல இருந்து இருக்கிற டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து கலெக்டிங் விசில். ஸோ இது ஆர்டரி வந்து கொடுக்கறதுனால திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் விசில். இந்த வீன் வந்து ரிசீவ் பண்ணுது, டீஆக்சிஜன் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுனால இது வந்து கலெக்டிங் விசில்னு சொல்லுவோம். இந்த ஆர்டரி வந்து எப்படி இருக்கும்னா பிங்க் இன் கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். இந்த வீன் வந்து எப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். இங்கே ஏன் ப்ளூவில் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் ஆக்சிஜனேஷன் வந்து ஆக்சிஜனே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறோம். பட் வீன்னா அது ரெட் கலரில் தான் இருக்கும். ஆர்டரின்னு சொன்னால் பிங்க் கலரில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டரி எங்கே இருக்குமா அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி பார்ட்ஸில் வந்து டீப் லொக்கேஷனில் இருக்கும். டீப் லொக்கேஷனாக உடல் ஆழ் பகுதியில் இருக்குமா, அந்த நம்ம தசையிலேருந்து ஆழ் பகுதியில்னா எலும்பு பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கும். இந்த வீன் எங்கே இருக்குன்னு சொன்னால் சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன், அதாவது மேற்புறமாகவே இருக்கும். இப்போ நம்ம டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எடுக்கிறது வந்து வீன்லேருந்து எடுக்கிற பிளட் தான். ஸோ அந்த பிளட்டில் வந்து எப்படி இருக்கும், ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீன் தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் மேலே தெரியும். அதே ஆர்டரின்னு சொன்னால் நம்மளுக்கு எலும்பு கிட்ட இருக்கும். அதனால் செக்கப்புக்கெல்லாம் நம்ம கொடுக்குற பிளட் வந்து வீனில் இருக்கிற பிளட் தான், ஆர்டரியில் இருக்கிற பிளட்டு கிடையாது. அதனால் ஆர்டரி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப டீப்பாக இருக்கும், டீப் லொக்கேஷன் இருக்கும். இது வந்து சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன். அதே மாதிரி ஆர்டரியில் இருக்கிற பிளட் வந்து ஹை ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும். இதில் வீனில் இருக்கிற பிளட் வந்து லோ ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி இந்த வால் எப்படி இருக்குமான்னு சொன்னால் இந்த ஆர்டரியோட வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னா வீனில் வந்து வால் ஆஃப் வீன் இஸ் வீக், தின், வீக்காக இருக்கும், தின்னாக இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்காது இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் ஆர்டரிஸ், இப்போது எல்லா ஆர்டரிஸுமே என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆக்சிஜனேட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். அதாவது தமிழில் வந்து நுரையீரல் தமனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்மனரி ஆர்டரியை தவிர மிச்சம் எல்லா ஆர்டரிஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆக்சிஜன் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி வீனில் வந்து எல்லா வீனுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி வீன்ஸ்.
ஸோ நுரையீரல் சிரைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பல்மனரி வீன்ஸை தவிர மிச்ச எல்லா வீனுமே டீஆக்சிஜனேட் பிளட்டை தான் ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து இன்டர்னல் வால்ஸ் வந்து இல்லை ஆர்டரிக்குள்ளே, ஆனால் வீனுக்குள்ளே இன்டர்னல் வால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஆர்டரி, இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வீன். We'll see how to write artery vein differences. First difference, distributing vessel, it is collecting vessel. Second one, artery, it is pink in color but vein red in color. Third one, artery located in deep location, that is deep location, vein superficial in location. Fourth one, artery, in artery blood flow with high pressure but in vein blood flow with low pressure. Fifth one, wall of artery is strong, thick and elastic but wall of vein is weak, thin and non-elastic. Sixth one, all arteries carry oxygenated blood except pulmonary arteries. All veins carry deoxygenated blood except pulmonary veins. Then seventh one, internal valves are absent. Here internal valves are present. As a student, we can write any 5 points for 5 mark questions. Here given 7 points. So depend on your easy choice. We can select any 5 differences or 4 differences depend on the type of question. Question number 11. Why is a sinoatrial node called the pacemaker of heart? Sinoatrial node na SA node னு சிம்பிளாக கூட சொல்லலாம். இது வந்து பேஸ்மேக்கர்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னு பார்க்கலாம். SA நோட் அதாவது சைனோஏட்ரியல் நோட் எங்கே இருக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் ஏட்ரியத்தோட வாலில் சுவரில் வந்து சுப்ரியர் வெனக்கேவா கிட்ட இருக்குமா. ஸோ இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் என்னென்னா SA நோடு இருக்கும். இந்த SA நோடு தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறது, இந்த ஹார்ட் மஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதை வந்து இனிஷியேட் பண்ணி விட்டது இதுதான். ஏன்னா இது இம்பல்ஸ், அதாவது பிரெயினில் வந்து மெடுலா ஆப்லங்கேட்டா என்ற ஒரு பார்ட்லேருந்து வேகஸ் என்ற ஒரு நர்வ்ஸ் மூலமாக இந்த SA நோடுக்கு வந்து இது இம்பல்ஸ் வரும். இந்த இம்பல்ஸ் என்ன பண்ணுமான்னு சொன்னால் இந்த ஏவி நோட், அதாவது இந்த ஏவி நோட்னா இந்த ட்ரைகஸ்பிட் வால், இந்த ஏவி நோட் வழியாக போயிட்டு பர்கிஞ்சி ஃபைபர்ஸுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ண சொல்ல ஹார்ட் முழுக்கும் பரவி இந்த ஹார்ட் மசில் என்ன ஆகுன்னு சொன்னோமா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த SA நோடு வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணி விட்டதுனால அதை பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்கிறோம். ஸோ சைனோஏட்ரியல் நோட் ஆக்ட் ஆஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பிகாஸ் it is capable of initiating impulse which can stimulate the heart muscle to contract. இந்த ஹார்ட் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்காக அந்த இம்பல்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி விடுறதுனால SA நோடை வந்து ஃபேஸ் மேக்கர்னு சொல்கிறோம். Sinoatrial or SA node act as the pacemaker of the heart because it is capable of initiating impulse which can stimulate the heart muscles to contract. Question number 12. Differentiate between systemic circulation and pulmonary circulation. First we will see the systemic circulation. The systemic circulation அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பிளட் இருக்குன்னு சொன்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். அப்போ சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போவோமோ அப்படின்னு சொன்னால் அயோட்டாவுக்கு போவோம். அயோட்டா என்ன பண்ணோம், இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி ஆர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து அயோட்டாவுக்கு போயிட்டு அயோட்டாலேருந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் அந்த ஆக்சிஜனேட் பிளட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுன்னு சொன்னால் டீஆக்சிஜனேட் பிளட். ஸோ டீஆக்சிஜனேட் பிளட் என்னன்னா சுப்பீரியர் வெனக்கேவா, அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் வெனக்கேவா, அப்புறம் கரோனரி சைனஸ். இது மூலமாக நம்ம டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து எதில் கலெக்ட் பண்ணோம்னா ரைட் ஏட்ரியத்தில் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ரைட் ஏட்ரியத்துக்கு என்னன்னு சொன்னால் எல்லா பார்ட்ஸில் எல்லா ஆர்கன்ஸில் இருக்கிற டீஆக்சிஜனேட் பிளட் வந்து இங்கே வந்து சேரும். ஸோ இது வந்து என்னன்னு சொன்னால் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொன்னால் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஸ்டார்ட் ஆகுது,
அயோட்டாக்கு போகுது, அதுக்கப்புறம் டீஆக்சிஜனேட், அதுக்கப்புறம் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜனேட் பிளட்டை கொடுத்துட்டு டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து எங்கே கொடுக்குதுன்னா ரைட் ஏட்ரியத்துக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னென்னு சொன்னால் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்முனரி சர்க்குலேஷன் சொன்னால் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல், இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த பல்முனரி ஆர்டரிக்கு போகுது. பல்மரி ஆர்டரி என்ன பண்ணுன்னு சொன்னால் டீஆக்சிஜனேட் பிளட் வந்து லங்ஸுக்கு எடுத்துன்னு போகும். ஸோ பல்மரி ட்ரங்க் ப்ரொவைட்ஸ் த டீஆக்சிஜனேட் பிளட் டு த லங்ஸ். ஸோ லங்ஸுக்கு போயிடும். அப்புறம் லங்ஸ்லேருந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எதுக்கு வருமானு சொன்னால் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். அப்போது இதோட பார்த்து என்னன்னு சொன்னால் பல்மரி சர்க்குலேஷனோட பார்த்து என்னன்னு சொன்னால் ரைட் வென்ட்ரிக்கல் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த டீஆக்சிஜனேட் பிளட்டை வந்து இந்த பல்மரி ட்ரங்க், அதாவது பல்மரி ஆர்டரி மூலமாக எது கொடுக்குறோன்னா லங்ஸுக்கு போயிடுது. ஸோ லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸிலேருந்து ஆக்சிஜனேட் பிளட் வந்து எதுக்கு வருதுன்னு சொன்னால் பல்மரி வீன் வழியாக லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. ஸோ இந்த பாத் வந்து என்னன்னு சொன்னால் ரைட் வென்ட்ரிக்கல் பல்மரி ட்ரங்க், தென் through the pulmonary vein we are receiving the oxygenated blood to left atrium. ஸோ இந்த பாத் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால் பல்மரி சர்க்குலேஷன். we'll see how to write. Systemic circulation of oxygenated blood starts from left ventricle, but pulmonary circulation starts from right ventricle. Aorta carries oxygenated blood to all the organs of the body, but pulmonary artery carries deoxygenated blood to the lungs. So here deoxygenated blood to the lungs. Then third one, return of deoxygenated blood to the right atrium from various organs of the body. In pulmonary circulation, the oxygenated blood is supplied to the left atrium. Question number 13. The complete events of cardiac cycle lasts for 0.8 seconds. What is the timing for each event? அதாவது இந்த ஹார்ட் வந்து ஒரு சைக்கிள் அதாவது ஒரு ஸ்டோர் செயின் போகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்குதான்னு சொன்னால் 0.8 செகண்ட் எடுத்துருக்குதான். அப்போது ஈச் ஸ்டெப், ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம அந்த டைமை வந்து டிவைட் பண்ணி சொல்லணும். ஏட்ரியல் சிஸ்டோல், ஸோ சிஸ்டோல்னால் என்னன்னு சொன்னால் கான்ட்ராக்ஷன், ஏட்ரியல்னால் என்னது இன்னொரு பேருனா ஆரிக்கிள். ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல்னால் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கிள்ஸ்க்கு வந்து 0.1 செகண்ட் வந்து தேவைப்படுது. ventricular systole, so ventricularனா ventricles, systole contraction, so contraction of ventricles requires 0.3 second. Then ventricular diastole அப்படின்னு சொன்னா relaxation, systole contraction, diastole relaxation. So relaxation of ventricles requires 0.4 second. So the separated each event, in each event the given timings: 0.1 second for contraction of auricles, 0.3 seconds for contraction of ventricles, then 0.4 second for relaxation of ventricle, so that the complete events of cardiac cycle last 0.8 second. If you add together, we'll get 0.8 second. Thank you, students.